ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்தாச்சு. ப்ரொமோன்லேயே நான் தான் சொல்லியிருந்தேன்ல, மைக் எதுக்குன்னு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மைக் சம்மந்தமாக ஒரு சம்பவம் பண்ண போகிறான்னு நினச்சேன், பண்ணிட்டார். சரி, தப்பு இல்லை. ஏன்னா இவங்க மைக்கை மறைச்சி பண்ணது பெரிய குற்றம் தான், சரிங்களா? இத்தனைக்கும் பிக் பாஸ் சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாருமே பண்ணியிருக்காங்கன்னா, ஆமாம் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன உடனே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க மறுபடியும் வாண்டடாக பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. இங்கே ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்குறாரு. இது இந்த ஷோக்காக மட்டுமா, இந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமா, இல்லை அந்த ஷோ ஃபுல்லாகவே வந்துட்டு மைக் இல்லாமல் தான் பேசணும் அப்படி சொல்கிறாங்களா தெரியல. பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் பேசும்போது வந்து போயிடுறாரு. இதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மைக்கு இல்லை, அதெல்லாம் கழட்டிடுங்கன்றார். அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக வராங்க. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், விக்ரம் என்ன விஷயங்கள் சொன்னாரோ அதை அப்படியே வந்து ஒப்பிக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். நோட் பண்ணிங்களா? அது நான் நோட் பண்ணேன். என்னென்னா, குற்ற உணர்ச்சின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு அங்கே சொன்னதே அவர் தான். உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே கிடையாது அப்படின்ட்டு அதை இப்போ சொல்கிறாரு. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற பாருங்க அவர் என்னென்ன சொன்னார்ன்ட்டு. மக்கள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடாது முடிவு எடுத்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மைக்கு? இந்த வீட்டாளுங்க தெரியல, இந்த வீட்டாளுங்களுக்கு தெரியல, பிக் பாஸை கொடுக்கல, நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு ப்ரைவசி. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றவங்க எந்த கஷ்டம் அனுபவித்தாலும் உங்களுக்கு கவலை கிடையாது, குற்ற உணர்ச்சியே இல்லை, வந்துச்சா குற்ற உணர்ச்சியும் இல்லை, அப்புறம் என்ன எதுக்கு? நான் உங்களுக்கு ப்ரைவசி தரேன், நீங்கள் கழட்டிடுங்க. முதல்ல வந்து இவர் கமருதீன் கழட்டுறாப்புல, அதுக்கப்புறமா இவங்களும் கழட்டி அங்கே வச்சிடுறாங்க. பாரு இப்போ பேசுங்க, உங்களுக்கு ஏதோ பேசுனா பேசுங்க சார், நான் ஏதோ சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல வராங்க. எனக்கு கேட்கல பாரு, கத்தி பேசுங்க, கத்தி பேசுகிறாங்க, கேட்கல பாரு நான் கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டார். மூஞ்சில் அடிச்ச அம்மா இருந்திருக்கும். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லை அவங்க பண்ணது. அதனால தான் அவர் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இதை கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அதாவது எல்லாமே நம்ம பண்ணுற எல்லாமே மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. எப்பவுமே தலைக்கணமும் இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை இருக்கலாம், தலைக்கணம் இருக்கக்கூடாது. ஓகே, இவங்க பண்ணுற விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டென்ட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த திமுருன்ற ஒரு விஷயம் வந்துச்சு, ஆணவன் ஒன்று வந்துச்சுன்னா கஷ்டம். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா பிக் பாஸ் கிட்ட ஒரு வாட்டி சொல்லும்போது என்ன சொன்னாங்க? ஆமாம், பிக் பாஸ் தெரிஞ்சு தான் பண்ணேன், தெரியாமன்னு சொல்ல மாட்டேன், நான் பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வாட்டி பண்ணாங்க, மைக்கை வந்துட்டு மறைச்சி பேசின விஷயங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சால் தான் அது அவங்களுக்கு புரியும். அதில் இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய தண்டனை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து கத்த சொல்லுவாங்க, அவங்க கத்தி பேசுனது இங்கே கேட்காது, அது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை இப்போ வந்துட்டு இதை ட்ரையல் மாதிரி வச்சுட்டு அந்த ஒரு டைமுக்கு மட்டும் இப்போ போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு நாள் ஃபுல்லாக மைக்கே இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன நடக்க போதுன்னு தெரியும். ஆனால் கொடுக்கறது தப்பே கிடையாது, சரிங்க? ஏன்னா ஆமாம் நடந்துருச்சு, நடக்கும். இந்த மாதிரி மைக்கை மறைச்சி பேசுகிறது எல்லாமே நடக்கும். ஆனால் தொடர்ச்சியாக அதுவே பண்ணும்போது, ஏன்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்க, மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கணும், என்ன நீங்கள் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கீங்கன்றது கேட்கணும். ஊமை படமாக பார்க்குறோம் நம்ம, சரிங்களா? ஸோ அதனால் ஒரு சரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய தவறே கிடையாது. சரியான அடியை கொடுக்குறாரு ரெண்டு பேருக்குமே, பயங்கரமாக இருக்குது. ஆனால் கமருதீன் சைலண்ட்டாகவே இருக்கார். விஜய் பார்வதி மட்டும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.